தம்பி செலுவடுக்கா பரவாயில்ல பரவாயில்ல நல்ல தம்பி ரொம்ப பெருமாதம் பெருமாதம் என்ன எழுவ தம்பி ஒரு ஆள் உங்களோட வந்து மாட்டிக்கிட்டு சரி என்ன எழுது தமிழ் பேச்சுக்காரங்க நீங்க தமிழ் ஆமா தமிழ் பேச்சுக்காரங்கப்பா நாங்க யார் தெரியுமா நாக்க விட்டவங்க தம்பி நாக்கமா இருக்க தெலுங்கு பேச்சுக்காரங்க காலங்கள் மாறலாம் கலாச்சாரம் மாறாத தம்பி ஏன் சொல்ற பாடினது புரிஞ்சதா ஒண்ணு வெளுக்கல பரவாயில்லப்பா புரியாத அளவுக்கு பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சிக்கல் தான் தம்பி மச மாறி தம்பி அதுக்காக தான் உங்களுக்கு புரியாம வச்சிருக்கேன் நாங்க அப்படி போய் தம்பி என்ன செய்யறது இப்ப எல்லாம் பாடி வந்து என்ன செய்யறது 10 மணிக்கு ஆரம்பிச்சு மணி 3:30 போகுது தம்பி இவங்க ஏன் சொல்ற இவங்களை வந்து கொடுமையா கிடக்குது கட்டவும் நடக்கணும் இவங்களை போட்டுறாதீங்க எத்தனை பேர் தெரியுமா ஒரு 5-6 பேர்த்த கொண்டு இருக்கோம் நாங்க அப்படியே பெட்டிக்கார கொண்டு விட்டோம் தம்பி கெட்டு நாய்க்கிற எனக்கு அதை நினைச்சா பயமா தான் இருக்குது ஏப்பா ஏப்பா ஏய் அப்படி நினைக்காத சரி நம்ம வேற மாதிரி லெவலு இல்ல நாய்க்கிற நேத்து அதான் இன்னைக்கு அதான் நாளைக்கு அதான் ஆனா 10 பேர் வர்றீங்க 10 பேருமே அந்த கொட்டையார தான் கத்துறீங்க ஏதாவது லெவல வர்றீங்களா போறீங்களா அந்த 10 பேத்துக்கு ஒரு ஆளு கத்தணும்னு அரகுறை பெட்டிக்காரன் சாவாம என்ன பண்ணுவேன் அப்படி கத்துற தாப்பா கட்ட போகும் நாடகம்
கத்தலைன்னா அது கெட்ட பொம்மை நடக்கும் தம்பி, கெட்டு போயிடும். அதுக்காக தான் வந்து மாத்து. இது கெட்ட பொம்மை நாடகம் இல்ல, கஷ்டமான நாடகம் சொல்றது. அப்படி சொல்லு ஏன் பாவா. சரி பரவாயில்ல. இப்ப நான் வந்த நோக்கம் என்னன்னா, அதாவது இங்கிருந்து நாங்க போயிருந்தோம், அரண்மனைக்கு போயிருந்தோம். ஓலை போட்டுதான் தம்பி. 1000 பேர், 1000 கம்பளம், 100 பரிவரணம், 64 படைத்தவர், 71 பாளையப்பட்டு, 9 கம்பளம், 18 தொட்டியர், செல்லவர் கொல்லவர் தோக்கலவர் வெக்கிலவர் எல்லா வாருமே ஒன்று சேர்ந்துக்கிட்டு அரண்மனைக்கு போறது வழக்கம். திடீர்னு இங்க போயிருந்தோம்ல, அதான் அரண்மனைக்கு போக சொல்லி போகும் பொழுது அதான் தானாபதி மகனுக்கு வந்து கல்யாணமா காது குத்து என்ன எழுவ தெரியல. அப்படி சொல்லி நாங்க என்ன தெரியுது எங்களுக்கு ஒவ்வொரு பேரும் தெரியல தம்பி. அங்க போய் பார்த்தோம்னா பட்டறைக்கு போய் சொன்னாங்க தம்பி. சரி என்ன பட்டறைக்கு? சாராய பட்டறைக்கு இல்லப்பா, நெல் பட்டறைக்கு. அன்னைக்கு தமிழ்நாட்டுல நெல்லு பூராமே எங்க இருந்துச்சு? பாளையங்கோட்டையில இருந்துச்சு. எந்த போய் நாங்க நெல்லு கேட்க போனோம்னு இல்ல, நாங்க போன அன்னைக்கு தம்பி பங்குனி மாசம் 18ஆம் தேதி. சரி அன்னைக்கு வந்து பாண்டியத்தேவர் ஒரு நாள் மட்டும் லீவு நாள். இது வந்து நம்ம தானாபதி தெரிஞ்சிருக்கு. இது அன்னைக்கு பாத்துக்கிற மாட்டி கொண்டு போயிட்டார் தம்பி. அவர் மட்டும் பட்டறையில இல்ல, உள்ள இருந்தவன் யாரு? வேளாண்டி குடும்பம் பாண்டியத்தேவனும். வேளாண்டி வேளாண்டி கொஞ்சம் இன்னும் எள்ளு கொடு அப்படின்னா கொடுக்க மாட்டேன்டார் தம்பி. ஏன் தெரியுமா? எந்த ஊரை சேர்ந்தவங்க சொல்லி நாங்க நாக்க விட்டவங்க. எந்த ஊருப்பானா நாக்க விட்டவங்க. பாஞ்சாங்குச்சி சேர்ந்தவங்க. இதுக்கு முன்னாடியே மன்னர் வரி கொடுக்கல வட்டி கொடுக்கல போய் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி தம்பி. நான் கட்டி போறோம், நீ எப்படி கட்டுவ? நீயே குளிக்கு இருக்கிற, நீயே அரண்மனையில் அடிமையா இருக்கிற அப்படி சொல்லி இழிவா பேசி விட்டார் தம்பி. சும்மா இருப்பாமா? நாங்க கேட்ட தொந்து உள்ள போக எங்களை தள்ள 2 பேருக்கு பிரச்சனை ஆகி போச்சு. பெரும் பிரச்சனை ஆனோன்னு நாங்க நெல்லை அள்ளும் பொழுது தம்பி, நெல்லண்டால பல்லையோட தெரியுதா? யாரு? வேளாண்டி குடும்பம். யாரை பார்த்து? நாய்க்கரை பார்த்து. சும்மாவே கம்முன்னு இருக்க மாட்டோம். பல்ல உடைக்கும் போது மாட்டிட்டோம். அன்னைக்கு தெரியுமா? ஏன் சொல்ற அப்படின்னு சொல்லி ஏன் சொல்ற? 1000 பேர் உள்ள திமி திமின்னு உள்ள போனாங்க. மொத்து 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 வர்றது திரும்ப வர்றது. சாமி சாமி அதை சொல்லாத, ஞாபகப்படுத்தாத. போட்டு தள்ளி விட்டாங்க தம்பி. வேளாண்டி குடும்பம் இப்போ செத்து போனது பரவாயில்ல. திடீர்னு பாருங்க கற்பனை தேவர் வந்தது. அப்படி ஒரு முக கழிவு தட்டணும்னு அவரு செத்து போயிட்டாரு. இவர் இல்லப்பா, இன்னைக்கு தான் 30. அவருக்கு அப்படி சொல்லல. இந்த கற்பனை இல்ல, பட்டயம் தான் பாத்தியா மாபெரும் வீரன் படைத்தலைவர். அங்க போயில பார்த்தோம்னா அவர் மூக்க கட்டி ஓடி போயிட்டார் தம்பி. எங்க போனார்? கொண்டைங்கோடி ஓடி போய் பாண்டியத்தேவரே பாண்டியத்தேவரே கம்பத்தவரம் நல்லா அள்ளிட்டு இருக்காங்க. வேகமா வாங்கியா சொல்லும் பொழுது அம்மா சொல்றான் 10 முத்து கருப்பாய். கற்பனா வாப்பாங்க. யார கூப்பிடுற? யா மகனாவா? சாமி சாமி கூட்டு போயிடாது, இவங்க சரியில்லாத ஆளுங்கப்பா சொன்ன பாத்தியா. அந்த அம்மா சொல்லுது. என்னம்மா சொல்ற அப்படிங்க பாது. தொண்டைக்குள் ஜீவன் இருக்கும் தோக்கலம் பொல்லாதது, கண்ணுக்குள் ஜீவன் இருக்க வரைக்கும் கம்பத்தான் பொல்லாதது, உயிருக்கு வரைக்கும் அவங்க யாரும் ஜெயிக்க முடியாது. அது மாதிரி ஆளுங்க அவங்களுக்கு ரொம்ப நீ மோத போறிய. சாமி சாமி வேணாம்னு சொல்லி காலை பிடிச்சி கொஞ்சம் பாண்டியன் கேட்டாரு. ஏம்மா என்ன சொல்ற? நான் மட்டும் வீர பரம்பரையில் பிறந்த வந்தேன், நான் மட்டும் தேவரை வைத்து பிறந்தவன். அதான் என் பாட்டன் முப்பாட்டன் வையாபூர் தேவன் சொல்லப்பட்ட வருத்த குச்சி இருக்கு தென்னட மொழியில, அந்த குச்சியை மட்டும் கொண்டு வா அப்படி சொல்லும் பொழுது அவங்க அம்மா 10 முத்துக்காய் உள்ள போறா. நில தட்டுது. குறிச்ச குச்சி வரல. ஏம்மா நான் குறிச்ச குச்சி வரல, ஆனா கொண்டையன் கோட்டை வென்று விட்டால் கொண்டையன் கோட்டைக்கு உயிரை கொண்டு வருவேன், தோட்டு விட்டால் உசுரை கொண்டு வர சொல்லி சத்தியம் பண்ணிட்டு நேரம் வர. அப்படி தம்பி கற்பனை தேவனு பாண்டியன் தேவனு நாங்க நெல்லை பூரா அள்ளி பொதிமாட்டில் ஏத்திக்கிட்டு பகுதி வழியா போயிட்டோம். அங்க வந்து 1000 பேர்த்து குறுக்காட்டினார் தம்பி. பாண்டியன் ஒரே ஆள் குறுக்காட்டினாரு. அப்பதான் நினைச்சேன் இத்தனை ஜாதிக்காரர் தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது குடும்பம் தேவனை எதுக்கு வைக்கும் தெரியுமா? யாருக்கு அடிமைய மாட்டான், நேர்மையானவன். 6000 மார்க்கு அப்பாற்பட்ட அன்னை நாட்டு விளையாடி இங்கிருந்து விசுவாசம் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அப்படி அப்பதான் யோசனை பண்ணி பார்த்தோன்னே இத்தனை பேர் நிப்பாட்டாரு. திருப்பி அந்த பக்கம் ஏன் எங்க நெல்லுப்பா? வெள்ளக்காரனுக்கு நெல்லு திருப்புங்கும் போது திருப்பியாச்சு. சாமி சாமி ஏன் காரியம் போயிரு சொல்லி காலை பிடிக்கிறார் தானாபதி. யாரை பாக்குறது? இவரை பாக்குறது அவரை பாக்குறதா? யோசனை பண்ணி பார்த்தோம் என்ன செய்யணும் போது கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் நடக்கணும். கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல், ஆனா நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படி சொல்ற. அப்படி எப்படி சொல்றது? கத்தி இல்லாமல் ரத்தம் எப்படி ஜெயிக்கிறது? யோசனை பண்ணி பார்த்தோம். அடிச்சாலும் ஏதோ ரேக விடுவான், ஓகி போட்டாலும் ரத்தம் வரும், கொல்ல எப்படி கொல்றது? அப்படி யோசனை பண்ணி பார்த்தோன்னு கீழே குனிஞ்சு மண் எடுத்து மந்திரத்தை போட்டோம். ஒரு மனுஷன் சாய்க்கூட ஒரே ஆயுதம் கத்தி இன்றி ரத்தம் இன்றி மந்திரம் ஒன்றுதான். மாந்திரிக தம்பி மாந்திரிகத்தை போட்டோம்ல. கண்ணு தெரியல பாண்டிய தேவனுக்கு. தமிழ்நாட்டிலே மாபெரும் வீரன் கண்ணு தெரிய ஊருக்குள்ள போறவங்க யாரும் மதிப்பாங்களா அப்படின்னு சொல்லி சாமி சாமி ஒரு கண்ணா விடு வாய்ப்பே கிடையாது. இவரை விட்டா இவரே வெள்ளக்காரனுக்கு சாட்சி வந்தவர் சொல்லி விடவே இல்லையே. அவர் தற்கொலை பண்ணிட்டார் தம்பி. அங்கனே தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு. இவன் செத்தா பரவாயில்ல, கற்பந்தவன் செத்தாச்சு. அங்க செத்து கிடக்குது யாரு? வேளாண் குடும்பம். இந்த 3 பேர் செத்து விட்டு போக முடியுமா? தமிழ்நாட்டுக்கார இவனை கொண்டு போய் பக்கத்துல இந்த வைக்க போர்ல வச்சு தீய கொளுத்தி விட்டுட்டு நெல்ல பூரம் கொண்டு போய் ஓட்டப்படாத சேர்த்துட்டு
இப்ப மீண்டும் ஓலை வந்திருக்குது. என்னன்னு தெரியல. அவங்க அம்மா யார் தெரியும், பத்தினி முத்துக்கார் போய் நல்லா படிச்சவங்க. ஏதாவது ஒண்ணு மாட்டிக்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால இப்ப நான் வந்தது யாரு, விட்டா பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ஏகப்பட்ட செலவு ஆகும்போது 9 உங்களை பார்த்தாதான் 9 மாதிரி தெரியுது. பெட்டிக்காரர் எப்படிப்பா சொல்ற? இந்த முடி வச்சிருக்கிற, கொண்டையில நம்ம பூ வச்சிருக்கிற, மூக்கு குத்துருக்க, கடுக்காம் போட்டிருக்கிற, இந்த வளைவு போட்டிருக்கிற. பரவாயில்லப்பா, நீ நாள் இப்ப விவரமா இருக்கிறிய. உள்ளூரை சேர்ந்த ஐயா கம்பல் நாயக்கர் அவர் குடும்பம் நல்ல முறையாக இருக்கிற, அதான் பல்லாண்டு காலமாக வாழ்ந்து நல்ல இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறோம். அந்த ஆதி ஜக்காம் அருள் பெற்று நல்ல மேல்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி அனுப்புகிறோம். அப்படி சொல்லி தம்பி, ஏன் இப்ப 9 ஆமா உங்களை பார்த்தா அப்படி தெரியுது. எப்படி தம்பி எங்களை பார்த்து கை காட்டுற 9 இத பார்த்து கேட்டீங்களா? ஆமா. ஏப்பா இந்த வாடை இல்லாம இருக்க மாட்டான் தம்பி. பூவாடை இல்லாம இருக்க மாட்டான். அது இருந்தாதான் எங்களுக்கு பொழுப்பே நடக்கும். சரி, நாங்க வந்து தெரியுமா, நீங்க வேற நாங்க வேற. எப்படின்னு கேளு. எப்படி? ஆள் பாதி ஆடை பாதி. ஆமா, நாங்க ஆடை இல்லாம ஆள் முழுசு. சரி, ஏன் அதுக்குதான் சொல்றது, நீ சட்டை போட்டாதான் உனக்கு மரியாதை, நான் சட்டை கட்டினாதான் எனக்கு மரியாதை தம்பி. ஆனா நீ ஒரு மாதிரி தம்பி, அந்த 9 பசங்க நிப்பாட்டுறாதீங்க. இனிமேல் வலிக்கு விழுந்தா அங்கதான் விழுவணும். ஆமா, ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எது எனக்கு தெரியும், வாய்ப்பே கிடையாது. அத போய் நீங்க பசங்க நிப்பாட்டி விட்டீங்களா தம்பி? ஆனா ஒரு காரணம் தெரியுமா? என்ன? உங்களுக்கு குளம் கொத்தி இருக்கா தம்பி? தெரியா? ஜாதி மதம் சொல்றீங்களே, இருக்குதா? இல்ல தம்பி, இருக்குது. அதான் நான் கேட்டேன். உன் மகன் இருக்கான வையே, உன் மகன் இருக்கானா, உன் ஜாதியில பொண்ணு கட்டினா உன் சமுதாயம் மாத்து மண்ணி ஏத்துக்கு தம்பி. வேற பக்கம் பொண்ணு கட்டினா சமுதாயத்துக்கு உள்ள நிமிந்து போனா குடிச்சு போகணுமா? தலை குனிஞ்சு போகணுமாப்பா? நிமிந்து போகணும்பா. குனிஞ்சு போனோம்னா நீ எது தவறு செஞ்சிருக்க. தம்பி நீ நல்லா இருக்கணும். அதுக்காக தான் தம்பி எங்க ஆளுங்க 9 கறக்காத இருக்கிறேன். உள்ள இருப்பானா இருப்பேன், வெளியில போனா உள்ள வர முடியாது. 9 கம்பாலம் பாக்கினிலே ஒண்ணு வாக்கு சொன்ன சக்கதேவி அம்மா, ஒண்ணு வாக்கு சொன்ன சக்கதேவி. 9 கம்பாலம் பாக்கினிலே உண்மை வாக்கு சொன்ன சக்கதேவி தாயே, உண்மை வாக்கு சொன்ன சக்கதேவி. கம்பளத்தார் குலம் கருமமா, கம்பளத்தார் குலம் கருமமா. காத்தாது காத்தாயே சக்கதேவி, கம்பளத்தார் குலம் கருமமா, கம்பளத்தார் குலம் கருமமா. அங்க தொங்கு கணு மட்டுமல்ல துக்குல கப்பல ஓடி வர, தொங்கு கணு மட்டுமல்ல துக்குல ஓடி வர. என்று சொல்லி வெகுளி கப்பல ஓடி வர. என்று சொல்லி வெகுளி கம்பள போடுவார், வெகுளி கம்பள போடுவார், வெகுளி கம்பள போடுவார். தம்பி, பேரம்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, தங்கச்சிமார்களே, எல்லா மார்களுக்கும் வணக்கம் 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 தம்பி. இதுல பாரு தம்பி, கோடிங்க நாய்க்கரு, குடிகார நாய்க்கரு, பட்டத்து நாய்க்கரு, எடுபட்ட நாய்க்கரு. ஆமா, கெடுட் நாய்க்கிறா உள்ள இருக்காங்க தம்பி. அழிச்சுக்கிட்டு போலாமா? ஏன் மினுக்கா சிந்து இல்லன்னு பாப்பா. ஓ தும்பா
ராஜில் புளுத்தாரோய் ராஜில் புளுத்தாரானா என்ன சொல்ல அப்படி என்ன சொன்ன அப்படி நீ இதே அப்பவே கேட்டிய இந்த ரான் என்ன இந்த ரான் என்னப்பா அந்த பிள்ளை இந்திரான்னு சொன்னீங்களே இந்திரான்னு அந்த பிள்ளை வந்து என்ன அவங்க நீ எல்லாம் ஓடி போயிருக்குப்பா இந்திரான்னு தெலுங்குல வந்து வர சொல்றது அந்த பிள்ளை பேரு இந்திரான்னு நீங்க தெலுங்குல கூப்பிடுறீங்களே அதான் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இப்ப சொல்ல வாய்ப்பு கிடையாது தம்பி எனக்கு வீட்டோட தர்றேன்னு சொல்லு வாசிக்க இல்லாட்டி வாசிக்க மாட்டேன் அந்த மாசத்துக்கே கொடுக்கல அடுத்த மாசம் போய் கிழிக்கிறேன் நீங்க அந்த வீட்டு வாடகை நாக்கிற்கு போய் வாடகை கேட்குற வேற யாருக்கு கேட்கறது நடந்து வர்றதுக்கெல்லாம் வாசிக்க வேணாம் பாட்டுக்கு மட்டும் வாசி பாட்டுக்கு மட்டும் வாசி நாய்க்கு சொன்னா கேட்கறேன் திட்டு போடுவாரு இல்லைன்னா மந்திரிச்சு விட்டுனா உங்க பின்னாடி புட்டு வீங்கி போயிடும் ஆமா நடக்கிறதுக்கெல்லாம் வாசிக்க வேணாம் அவளத்தான் பெட்டி என்ன தவளுக்கார தம்பி என்ன செவனேன்னு உட்காந்துருக்கிறியா என்ன நினைக்கிற நீ என்ன சொன்ன என்ன சொன்ன பாட்டுக்கு மட்டும் தான் வாசிக்கணும் நடைக்கெல்லாம் வாசிக்க வேணாம்னு சொன்னில்ல ஆமா பெரிய பொல்லாப்பு எங்களுக்கு வேணாம் நீ என்ன சொல்றியோ அதை செய்வோம் ஆமா இருக்குதே உப்பு வரப்படாத மாதிரி சப்புன்னு கிடக்குது அதுக்கு என்ன பண்ணலாங்கிற சேர்த்து போடணுமா இன்னும் ரெண்டு கூட சேர்த்து போடுறேன் அந்த வாடகை மட்டும் கொடுத்துறேன் காலையில வாங்கி தோல கேளுங்க போடு சேர்த்து போடு போடு நாய்க்கிற என்னமோ 3 சூடுங்கிற நாய்க்குங்கிற அப்படிங்கிற என்ன நாய்க்கிற சொல்ற சரி நாங்க நாய்க்குமாருங்க சரி தெலுங்கு பேசுவோம் பேசிட்டு போங்க நாங்க என்ன தெலுங்குல பாடுவோம் சரி பாடுங்க இப்ப நான் பாடுனது உனக்கு புரியல எங்களுக்கு புள்ளி தமிழ்ல பாடு நாங்க பாடுறேன் கிருத்த 3 வருஷமா மலை மாதிரி இல்ல மொந்து குடிக்க தண்ணி இல்லன்னு பாடுனேன் சரி 4 வருஷமா மலை மாதிரி இல்ல நக்கி பார்க்க கூட தண்ணி இல்லன்னு பாடுனேன் அதுல எது இதுல எதுன்னா அது இருந்தா இது இல்ல இது இருந்தா அது இல்ல இப்ப எதுதான் இருக்குது உன்கிட்ட ஒண்ணு இல்ல எல்லாம் போச்சு ஆமா உங்களுக்கு தெலுங்கு தெரியாதா பொட்டிக்காரர் உனக்கா வாய்ப்பே இல்ல நினைக்கிறேன் தமிழ்கார தம்பி உனக்கா தெரியும் 3000 ரூபாய் காசு கொடுத்து தான் சொல்லி தெலுங்கு நான் பேசுவேன் உன்னை விட பயங்கரமா பேசுவேன் 3000 மட்டும் கொடு எம்பே அந்த மூடுற தம்பி 4 பேத்துக்குமே தெலுங்கு தெரியாது தெலுங்கு தெரியாம இங்க எதுக்கு ஓம்பு வந்தீங்க நல்லா கேள்வி நினைக்கிறேன் நான் சும்மா சொர்ண வர்றா தெலுங்கு கத்துக்கணும் 6 மணிக்கு சொல்லிருந்தீங்கன்னு ஆமா ஏன் இன்னைக்கு எல்லாருமே சும்மா தான் கிடந்தாங்க நாளைக்கு ஒரு ஓல்து கேப்பர் ஆமா நாளைக்கு நீ நாங்க வேற ஆள் போட்டுக்குவோம் தெலுங்கு தெரிஞ்சால இன்னைக்கு கேட்ட நேத்து கேட்ட நாளைக்கு கேப்ப அடுத்த நாள் நாளைக்கு யாரை பிடிச்சிட்டு கேப்ப நீ போட்டுக்குவோம் ஆமா உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியாது சரி இருக்கட்டும் முள்ளிப்பாடி முத்தப்பா நினைக்கிறோம் அங்கிட்டு வர நாதாரி அலையிறாரு ஏன் பாவா புளித்தியே நல்லா மாறாடிங்க
அங்க போய் அப்படியே வந்துட்டியே ஆ? ஏன் காய்க்கிற? பழச அதான் மாறு அடிக்கிறீங்களே, மாறு அடிச்சு வாசிச்சு இல்லையா? இல்ல கட்டி பிடிக்க நீங்க இளவுக்கு போற மாதிரி அடிக்கிறீங்க. அதான் அப்படிதான் மாறு அடிப்பாங்க. ஏப்பா வீடு கொங்கட நீங்க கொங்க போய் தம்பி பார்த்தா பெரிய ஆள வந்தா வாப்பா 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 அப்படின்னு சொல்லி ஓ, அப்படியா? வரவேற்பா. நாங்கெல்லாம் வாங்கினேன் வணக்கம் அப்படின்னு கை கொடுப்போம். கையோட போறது இல்ல நாங்க மனசுக்குள்ள இருக்கணும் அன்பு. சரி சரி. கையா மாரோட மாறு அணைக்கணுமா? ஆமாமா ஆ. ரெண்டு பேரும் இப்படி கட்டி பிடிச்சு தழுவணும் தம்பி. யார் வந்தாலும் யார் வந்தாலும் நீங்க வந்தாலும் சரி ஆட்ல நாங்க வந்தாலும் சரி. நாக்கியமார் வந்தாதே தம்பி. சரி உங்கோடு வந்து அப்படி சொல்லி சரி. எங்க ஊர்ல ஒரு நாய்க்கர் இருக்காரு, உங்க வீட்டுக்கு வர சொல்றேன். ஆமா. உங்களுக்கு பங்காளி தான் வேணும். நீங்க வீட்டுல இல்ல, உங்க பொண்டாட்டி தான் இருக்குது. இருக்குது. அந்த நாய்க்கரை உன் பொண்டாட்டி கட்டி பிடிக்குமா? இன்னொன்னு தெரியுமா? என்னது? அங்க சட்டை கழட்டி போட்டு இது மாதிரி தடியோட வந்தோம். தடியோட மந்த நாய்க்கர் தான் வர சொல்லுவேன். தடியோட வந்தா அந்த பொம்பளை பிள்ளை கம்மிட்டு இருக்காது தம்பி. சரி. இந்த எட்டு போட்டு இப்படி எட்டு தை பாத்திருக்கியா? என்டா எட்டுனா இதுக்கு அங்கிட்டு வழியில வேகத்தடை எண்டு. அந்த பக்கம் போக முடியாது. சரி. அது மாதிரி சொந்தாரி வை இது வந்து நாய்க்கரு இப்படி கும்பிட்டு சரி கும்பிட்டு தடியை கொண்டு உள்ள வச்சிருவாங்க தம்பி. உள்ள வச்சிட்டு சாமி சாமி வந்தது பரவாயில்ல, அந்த பக்கம் வந்துடாத. ஓஹோ. தடை வேக தடை மாதிரி போட்டு சரி சரி தள்ளு. அதான் அந்த மாதாளத்துல பாத்திருக்கியா திருவிழாவுல? ஆமா. அதுல 40 50 50 வரும். சரி. நம்ம பசங்க 10 பக்கம் நிப்பாங்க. 10 பக்கம் நின்னாலும் எல்லா பேத்துக்கும் கீழே கும்பிட்டு ஆகணும் தம்பி. ஏன் தெரியுமா? ஏன் மந்திக்கு வந்திருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம மாட்டை ஓட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொம்பளையான ஒவ்வொரு காலில் விழுந்து விழுந்து கும்பிட்டு அவங்களை வரவேற்பதான் தம்பி எங்களுக்கு பழக்கமே. மட்டும் இல்ல வையே மாலைக்கே ருசி இல்ல. சரி சரி. அது மாதிரி ஆகி போய் தம்பி. கலாச்சாரம் இருக்குது, வாய்ப்பு சொல்ல வாய்ப்பு இல்ல. சரி சரி சரி. எப்ப நல்லா தான் பொழிச்சுட்டு இருந்து என்னப்பா 3 கால் போச்சுல வந்து இப்ப ஒரு 2-3 மாசம் ஆச்சு. நான் மாடு வாங்க வந்திருந்தேன் இளவனத்துக்கு. ஆமா. ஏப்பா இப்படி ஆகி போயிட்டேன்? அது சிரிக்காம சோத்துக்கலையா? அதெல்லாம் பெரிய பண்ண நம்ம பண்ண. அப்புறம் எதுக்கு பாரு அழுவுற? பெரிய கதையாகி போச்சு. ஆமா, தங்க வளர்க்கிற பண்ணா பெரிய பண்ண 40 பேர் 50 பேர் மொத்தமா கூட்டு கொடுவோம். இன்னைக்கும் ஒரு பானை சோறுதே. ஆமா, ஒரு பானையில ஆக்கி வச்சா எல்லாரும் போட்டு சாப்பிட்டுக்குவோம். அதுக்கு ஏன் அழுவுற? நல்ல பெரிய பண்ணையில தான் பொழிச்சேன் பாரு. எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஏன் ஆக்கிற? உனக்கு கல்யாணம் பண்றது என்ன அவ்வளவு சிரமம்? சிரமமா? சின்னாய் முறையில. சின்னாயினா எங்க அம்மா கூட பிறந்தது எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. உனக்கு சின்னாயிதான் ஒண்ணும் செய்ய முடியாது. ஏப்பா அப்படி பண்ணி வச்சாங்க? அப்பதான் சொத்து சோகமெல்லாம் வெளியில போகாதுன்னு. சரி. ஒண்ணுக்குள்ள கூட்டு குடும்பம் அப்படியே கண்டுபிடிக்கணும். சரி. நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பாரு அங்க ஒண்ணு என்னால பொழுங்க முடியல. யாரு? சின்னாய? ஏன் கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி தானே? அம்மா மாதிரி இல்ல, கொஞ்ச நாள் உனக்கு சூடு சோறு இருக்குதா? அடுத்த தாலி கட்டிட்டு அப்புறம் பொண்டாட்டி தானே. சரி. அங்க ஒண்ணு பொழுங்க முடியாம இருக்குவான். என்ன காரணம்? அங்கதான் எப்ப பார்த்தாலும் ஆளு வீட்டுல இருந்துகிட்டே இருப்பாங்க. 40-50 பேரு. சரி. இப்படி இருக்கவும் பாரு எல்லாரும் வப்பாட்டி வைக்கிறாங்கன்னு 400 வப்பாட்டி வச்சேன். 400? நாய்க்கிற நம்மளுக்கு ஒரு 4 மட்டும் தள்ளி விடுங்கிட்டு நாங்க 4 பேர் பாத்துறோம். உடம்பு நல்லா இருக்குது. எப்படி 400 சொல்ற? உடம்பு நல்லா இருக்குது. ஆளுக்கு இருக்குது 400க்கு நான் எங்க போகட்டும். நான் ஒரு வப்பாட்டி வச்சேன். அப்படி சொல்லு. புரியுற மாதிரி பெட்டிக்காரருக்கு புரியுற மாதிரி சொல்லு. வப்பாட்டி வச்சோடனே பாரு அங்க இருந்து சொத்து சோகத்தை பூரா பிரிச்சுட்டு வந்துட்டேன். ஏன் நாய்க்கிற? ஏவா வப்பாட்டி கேக்குற நேரத்துல செலவு பண்ணணுமா? பாடுறா எப்படி தருவாங்க? பாரு பிரிச்சுட்டு வந்துட்டேன். சரி. வந்தோடனே பாரு மொட்டை மீட்டுக்கு பக்கத்துல பொம்முக்கா வரும். ஆமா. அங்க ஒரு ரூம் வாடகைக்கு பிடிச்ச ரூம்பா வாடகைக்கு பிடிச்சு நானும் என் வப்பாட்டி அங்க இருந்தான். சரி. வார அய்யலூர் சந்தை தான் நம்மளுக்கு பக்கம். சரி. வாரம் சந்தைக்கு போறது வர்றது. சரி 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 சரி. இப்படி போகும்போது வாரு ஒரு நாள் என் வப்பாட்டி என்னை கேட்டா. என்ன? பாவா பிட்ட பெத்த பிட்ட விக்கிட. ஓய் தமிழ்காரங்கப்பா, தெலுங்கு தெரியாது. தெலுங்கு தெரியாதா? சரி சரி. மாமா பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிடுச்சு. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னா சரி என் வப்பாட்டி மகளுக்கு. சரி 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 சரி. கல்யாணம் பண்ணணும்னு சொன்னோன்னே சரி என்னடா எப்பவும் கேட்காதவ இப்படி கேக்குறா அப்படின்னு விறுவிறுன்னு வீட்டுல போய் 70 உருப்படி கொர்ரகோதால வச்சிருந்தேன். ஒரு ரூபா தாளா? கொர்ரகோதால 100 ரூபா தாளா? 100 ரூபா தாளா? புரியுமா சொல்லி தெரியாது இல்ல? செம்பிளியாடா? செம்பிளியாடா அப்படி சொல்லு நினைக்கிறேன். ஒரு 70 உருப்படி வச்சிருந்தேன். சரி. 70 உருப்படி வித்துட்டு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். சரி. வப்பாட்டி பிள்ளைக்கு? வப்பாட்டி மகளுக்கு. அது உனக்கு பிறந்ததா? எனக்கு பிறந்ததா? அப்புறம் உனக்கு பிறந்தது நீ தான் பண்ண, அப்புறம் யாரு பண்ணி வைப்பா? எனக்கு முன்னாடி வச்சிருந்தவனுக்கு பிறந்தது. ஐயே. சரி சரின்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். வச்சோடனே அந்த பிள்ளையும் நல்லாதான் பொழிச்சிச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. மறுபடியும் வப்பாடி ஏட்டி பாவா சத்தக்கு போத்தவன் அப்படின்னு உடனே நான் பைய தூக்கிட்டு கிளம்பிட்டேன். சொன்ன பைய தூக்கி போற
வருது பின்னாடியே வப்பாட்டி அதுக்கு தானே பிடிக்கிறது. எங்க போறீங்க? சந்தைக்கு அய்யலூர் போறோம். நடந்தே போறது நடந்தே தான். ஏப்பா நாய்க்கிறப்பதான் பஸ் விட்டுருக்காங்கல்ல, பிரிதேன் பொம்பளை ஆளுக்கு. ஆமா, பஸ்ல போக வேண்டியதுன்னு போகலாம். பஸ்ல ஏறினா பொஸ்குன்னு ஏத்தி பொஸ்குன்னு இறக்கிடுவாங்க. நல்லது கெட்டது பேச முடியாது. அப்படியால கண்டக்டர் இடிச்சு விடுவானா வப்பாட்டி காணா. அது நடந்தாலும் நடக்கும்ல. சரி சரின்ட்டு மறுபடியும் சந்தைக்கு போனா. சரி மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சுட்டா. என்ன பாவா பாவா பாட பெத்த பாட விக்கிடா. பையனும் பெரிய பையன் ஆயிட்டேன். அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னா. அவனாச்சும் உறங்க பிறந்தானா? அவனும் எனக்கு பிறக்கல, எனக்கு முன்னாடி. ஆமா, மொத்தத்துல எத்தனாவது ஆளு? நான் 5வது ஆளு. இது ஊர முன்னாடி பிறந்தவனுக்கு. சரி என்னடா இப்படி கேக்குறாளேனா? சரி ஒரு ஊர்னு வீட்டுல போய் எரம மாடு ஒரு 5 உருப்படி வச்சிருந்தேன். என்ன மாடு? எரமையா? சரி சரி எருமை. உங்களை திருத்த முடியாது. ஆமா, எரமைய வித்து விட்டு பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். சரி கல்யாணம் பண்ணி வச்சோன்னே தனியா போடான்ட்டு. அவன் இங்க இருந்தா நான் போலங்க முடியாதா? பாரு, அதுக்காக நீ அங்கிட்டு வந்திருக்கிற. அவனும் தனியா போயிட்டேன். சரி அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. மறுபடியும் பாரு நடந்து போனா அய்யலூர் சந்தைக்கு. சரி இந்த வாரு தங்கமணி நாயக்கர் வருவாரு. ஆமா, மனுஷன் பட்டிக்காரரு. மனுஷன் பட்டியில இருந்து அந்த நாயக்கர் பாரு, இந்த பெரிய வண்டி இந்த டுப்பு டுப்பு டுப்புன்னு போகும்ல, பேஷன் புர்ரா. ஐய அந்த புர்ரா இல்ல, புல்லோட்டா? அந்த டுப்பு டுப்புன்னு ராயல் என்ஃபீல்டு. ராயல் என்ஃபீல்டு வண்டியில புல்லோட்டுன்னு சொல்லு, அப்பதான் நாயக்கர் கரெக்டா சொல்லுவாரு. புல்லோட்டு புளித்து விட்டு வண்டியில. ஐய மொத்தத்துல அவர் சொன்ன மாதிரி புர்ருன்னு போற வண்டி. சொல்லு. புர்ரு வண்டி இல்ல, சரி சரி, அதான் பெரிய வண்டி புல்லோட்டு. அந்த வண்டியில அந்த நாய்க்கர் வர. சரி ஏன் ஒப்பாட்டி மேலே எங்கேயும் பார்த்தா. எது வண்டியாவா? வண்டிக்கு கொலா பெருசு, சத்தம் வேற டப்பா டப்பான்னு. சரி பாவ சூடு வரல பெத்த வண்டின்னு பார்த்தாரு. கருத்து உனக்கு விழுங்காதா? மாமா அங்க வர, அவங்கள பெரிய வண்டியில போறாங்க. நீ ஒரு பெரிய வண்டி வாங்கினா. சரி எனக்கு வந்துச்சு கவுருதியா? கௌரவா. நேரா வீட்டுக்கு போனேன். சரி 5 ஏக்கர் நிலத்தை வித்து விட்டேன். ஏப்பா நீ தான் சம்பாதிச்சதா? என் பாட்டன் சம்பாரிச்சது. நீ ஏன் வித்தது? என் வப்பாட்டி இந்த புளித்து விட்டு வண்டி கேட்கறாளா? ஏப்பா இன்னைக்கு ஒரு 5 சென்ட் வாங்க முடியுமா? 5 சென்ட் எனக்கு அதுக்கு. ஏன்? என் வப்பாட்டி கூட இருந்தா 10 ஏக்கர் பம்பு செட் இருக்கிற மாதிரி. எப்படி அது? தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருப்பேன் நான் பாட்டுக்கு. ஓ, வப்பாடி குழந்தை தண்ணி பாய்ச்சிட்டே இருப்பேன். சரி சரி, என்னடா கேக்குறாளேனா? நிலத்தை வித்துட்டு வண்டி வாங்கிட்டேன். சரி வண்டி வாங்கிட்டு கேருக எனக்கு ஓட்ட தெரியாது. எந்த மசருக்கு வாங்கின அப்புறம் வண்டிய? ஏற்கனவே ஓட்டின வண்டியை தானே நான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். அதனால இதையும் பழகிக்கலாம். சரி அப்படின்னு வாங்கிட்டேன். கம்பெனிக்காரனு கொண்டு வந்து வீட்டுல இறக்கி விட்டு போயிட்டேன். கேரகத்தை ஓட்ட தெரியல. சரி ஒரு வக்கிப்போர் போட்டிருந்தேன் களத்துல. ஆமா, ஒரே ஏக்கர் இருக்கு. அந்த வக்கிப்போரை சுத்தி நானும் டுப்பு டுப்பு டுப்புன்னு வளைச்சு ஓட்டு. இந்த முண்டி காலோடவா? அப்ப கால் நல்லா இருந்துச்சு, அப்படி போட்டு ஓட்டுனேன். சரி பழகிட்டேன். பழகணும் பாட்டியா உட்கார வச்சு நானும் அய்யலூர் சந்தைக்கு டுப்பு டுப்பு டுப்புன்னு போறேன். சந்தையில காட்டுவாங்க கொண்டு வப்பாட்டிய. ஒரு கவுருதி நான் டுப்பு டுப்புன்னு போக வர்ற வண்டி பூரா நேரா வருது கெருகம். என்ன காரணப்பா? ஓட தெரியல யாருக்கும். அப்படி இல்லப்பா, நீ ஓட்டுனது வந்து வைக்க போர்ல தனியா ஓட்டி இருக்கிற. இப்ப நீ போகும்போது பைபாஸ் ரோட்ல போகும்போது எல்லா வண்டியும் வரும். ஐயா நேரம் வரும்போது நம்ம தான் ஒதுங்கி போகணும், இந்த பக்கம் போகணும். கெருகத்தை இடிச்சாலும் இடிச்சு போடுவாங்கன்னா அங்க போய் ஒரு முக்கு. ஏப்பா வயிறு வலிச்சிருக்கா? என்னப்பா வயிறு வலிச்சுட்டா? ஒரு முக்கி இருக்கிறாங்க போய் முக்கு மொடுக்கா வளைவு அங்கன போய் வண்டிய திருப்பலான்னு திருப்பினே பாரு. போலியா மரத்துல போய் வண்டி நாக்குன்னு முட்டி. எப்படி நாக்குன்னு முட்டி? சரி என்ன ஆச்சு அப்புறம்? வண்டிக்கு கழுத்து சுளுக்கிச்சு. வண்டிக்கு கழுத்தா? பாரு. சரி நானும் டிச்சு குழியில விழுந்து இடுப்பு போச்சு. பப்பாட்டி என்னாச்சுப்பா? நாதேரி முண்டை எந்திரிச்சு என்கிட்ட ஓடி போயிட்டான். அவருக்கு அடிக்கடி எதுவுமே கிடையாது. அவைய கூட குதிச்சுட்டா போல் இருக்குது. சரி நான் டிச்சுக்குழியில விழுந்துட்டேன். யாரு காப்பாத்துப்பா? அங்க இருந்து ஊருக்காரங்க இந்த விஜி வண்டிக்கு போன் பண்ணி 108 சரி மணப்பாறை பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. எப்ப தனியார் ஆஸ்பத்திரி போகலையா? விஜி வண்டி அங்கதானே போகும். நேரம் அங்கதான் போவோம். அங்க கொண்டு போய் விட்டோன்னே நர்ஸ் பிள்ளைக்கு போறான். நாக்கிற கையை நிட்டு செக்ஸ் பண்ணணும்னாங்க. எந்த ரூம்புப்பா? இந்த 16ன்னு போட்டுருந்துச்சோ பரிசோதனை. சரி பாப்பான்னு நானும் கைய நீட்டினேன். அந்த பிள்ளை நம்ம வாழைப்பட்டையாட்ட கையில சுத்தி புருக்குன்னு அமுக்குது. எனக்கு கிண்ணு இருக்குது. பிள்ளைக்கு அமுத்தினாலே நாய்க்கு கிண்ணு தான் பாருக்கும். கையா என்ன பாப்பா செய்யுதுன்னு கேட்டேன். நாய்க்கிற உடம்புல பெருசர் இருக்குதுன்னு. ஆமா அப்ப வண்டியில போல கஷ்டமா இருக்கு. காத்து பெருசர்ல எடுத்து போலாம். எடுத்து விடுப்பாப்பா, வீட்டுல கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னு. அப்பதான் அந்த பிள்ளை சொல்லிச்சு, என்னப்பா அப்படி தித்துக்கட்டு நாய்க்கிற பெருசர்னா ராத்த கோதி போனுச்சு.
பிரஷரா? சரி. 6 மாசம் ஆஸ்பத்திரியில இருந்தேன். அந்த வப்பாடி வந்து பார்த்தாதான் பார்க்கலையா? நான் அதே மட்டும் எட்டி கூட பார்க்கல. இது ஆப்பிள் பழம் இப்படி பழம் எங்கதான் இருக்கிறப்ப ஏன் கேக்குறீங்க? இப்ப தங்கமணி நாய்க்கர் வச்சிருக்காரு என் வப்பாட்டியா. அந்த புல்லட் கொண்டு போன அவரு கை மாறிடுச்சு. ஆமா. சரி அப்படி பரவாயில்ல. இப்ப சோத்துக்கு என்ன செய்யற? சோத்துக்கு நம்ம அய்யலூர் சுனியாண்டி விலாசில சாப்பிட்டுக்கிறது. ஏப்பா அது முனியாண்டி விலாசம். அதுதான் இன்னைக்கு உள்ளே வரல, நீங்க கடைக்குள்ளே வரலப்பா. என்ன எழுவோ அவளை தொலைச்சதுல இருந்து காதும் கேட்க மாட்டேங்குது, கண்ணு தெரிய மாட்டேங்குது. சரி நாளைக்கு உன்னை செத்து போன உன்னை பாக்குறது யாருப்பா? ஏன் அய்யலூர்ல ஏபிஆர் சின்ன பண்ண. சரி ராமலிங்க சிவா இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்கல்லாம். அப்படி சொல்றாங்க. அவங்களும் அந்த நிலைமையை கூட மோசமா இருக்காங்களா? படுக்கிறது அந்த பெரிய பாலத்துக்கு அடியில படுத்துக்கிறது. சரி என்ன வேலை செஞ்சிருக்கிறப்ப? கோழி குஞ்சு வியாபாரம் பண்றேன். அப்ப எவ்வளவு வச்சிருக்கிற காசு? 70,000 வச்சிருக்கிறேன். அப்ப நிலத்தை திருப்பிடலாமா? 5 ஏக்கர் திருப்பிடலாமா? 5 ஏக்கரா? ஆமாப்பா. எனக்கு அதுக்கு ஏப்பா இந்த பணம் எதுக்கு தெரியுமா? இந்த பணத்தை கொண்டு போய் தங்கமணி நாய்க்கிட்ட கொடுத்து என் வப்பாட்டிய திருப்பாம விட மாட்டேன். அப்பா ஏய் சொத்த திருப்பலாம், ஒரு சங்கிலி வச்சு திருப்பலாம், வப்பாடி திருப்பலாம். முதல் நாய்க்கர் நீதாப்பா. நான் என்ன சும்மா காசு கொடுக்குறேன்? எதுக்குப்பா? 6 மாசம் கூட்டிட்டு போய் தங்கமணி நாய்க்கர் வச்சிருந்தாரு. ஆமா. செய்கூலி சேதாரம். யாருக்கு செய்கூலி யாருக்கு சேதாரம்? என் வப்பாட்டிக்கு சேதாரம், அவருக்கு செய்கூலி. சரி தட்டுக்காரனுக்கு நீ எல்லாம் தட்டுக்காரன் கொட்டுக்காரங்க எதுக்கு நீ அப்ப கடன் சொல்லி வச்சிருக்கிற? கேரகத்தை வீடு வாடகைக்கு பிடிச்சி விட்டது தப்பா? அது காசை கொடுத்துருப்பா. வாழு காசு இருந்தாவே வாடகை கட்டுறது. நான் தெல்லாட்டி மந்திரிச்சு கொடுத்த புட்டு வீங்கி போய் கடவுருக்கு இல்ல போகாத வேணாப்பா. அதை வச்சு பொழைச்சிட்டு இருக்கிறேன். நேரம் சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல. இப்ப நீ வந்தாச்சு நான் வந்தாச்சு. சரி ஓ சகலையும் வர. அப்படி யாரு? தங்கமணிதான். அப்படி கேளு சந்திரா. முன்னாடியே கேட்டு வேற வேஷத்தை போட்டு வந்திருப்பேன். முண்டி நாய்க்கிற வப்பாட்டி வந்தாலும் வரு. வப்பாட்டியை விட்டுக்கிட்டே இருக்க மாட்டா. அப்படி வந்தாலும் கீழே ஓரமா நில்லு. கீழே விழுந்தானே ஓடி போயிட்டா. 3 நாளாக அரமனைக்கு போனோம். வேலை வப்பாட்டி வந்தா வர இந்த பக்கம் நில்லுப்பா. ஆமா. ஓ தொம்மா ராஜுல புளுத்தாரோய் முடிஞ்சுதாரா? தவில்கார் தம்பி நீ வர வர மொட்டுக்கோ புள்ளே செய்கிற. என்ன பாடிக்கிட்டு இருக்கும் போதே சப்பு சுப்புன்னு அப்படியே நிப்பாட்டுற. தம்பி எங்களை விட்ட உனக்கு பொழுப்பு இல்ல. ஆமா ஆமா இந்த ஆமா இந்த பாஞ்சாலங்குறிச்சி அரண்மனையில இருந்து ஓலை போட்டு இருக்கிறாங்களாம்.
ஆமா ஓல் போட்டுருக்குறாங்களா முள்ளிப்பாடி மொத்தப்பனாக்கிறது நீ சகல வந்திருக்கா அப்படிப்பா ஓடு உன் சகல வந்துரு எப்பா మొడతా వచ్చి వీడు మొగానే మొలచిపోయి వీడితే మొడతా ఓడి మొడతా వచ్చి నీ పండగ నా మందే ఫ్రీ పడి వచ్చినా నానే పిలుచుకుని వచ్చి வப்பாட்டி ஒன்றும் வேலைக்கு ஆகலனால வப்பாட்டின்னா வாயை பொழந்துக்கிட்டு வந்திருக்கிறேன். பூரா போச்சுரா பூரா எல்லாம் போச்சுரா உங்ககிட்ட இருந்து என்கிட்ட வந்துச்சல்ல ஐயோ அது சாகலடா என்னைய கொல்ல தெரிஞ்சிச்சுரா சகல தூக்கு மாட்டுக்குச்சா தூக்கெல்லாம் போடலடா அது பாட்டி என்கிட்ட வந்ததுல இருந்து காது வேற கேட்கல பெரிய இமிச்சி அளவா இருக்குது அது இல்லடா சகல 50 ஆடை வித்தேன் 35 சிந்து மாடு வித்துட்டேன் 50 ஆளுகிட்ட போயிடுச்சா ஐயோ அதான் நாய்க்கிறேன் ஏன்ட்டு தானே இருந்த ஓட்டு வந்ததுக்கு அப்புறம் 50 ஆண்டு விட்டே நீ ஆனா 50 செம்பிளியாட்டு வித்து விட்டா அந்த முண்டை வந்ததுக்கு அப்புறம் சனி ஆயிடுச்சா வரட்டலோடா அதான் எல்லாம் அத்து விட்டாங்கல்ல செனை எப்படி ஆகும் அது உனக்கு முன்னாடியே 4 பேர் சிலையாக்கி விட்டுட்டாங்க இங்க என்கிட்ட வரும்போது வரட்டல விட பூரா கட் பண்ணிட்டாங்களாம் என்னமோ சொல்ற ஒண்ணும் வெளுங்கல இவனுக்கு காது வேற கேட்கலடா ஆனா ஒண்ணு சத்தமோடு பேச என் சகலைக்கு மெதுவா சொன்னா கேட்கும் சரி வேகமா சொன்னா சரி கேட்கும் மெதுவா காதுல போய் சொல்லு காதுல சொல்லு. சகல உங்ககிட்ட இருந்து என்கிட்ட வந்து செல்ல வாப்பாட்டி 50 செம்பிளி அட்டு வித்தேன் 25 சிந்து மாட்டை வித்துட்டேன் இப்போ எல்லாத்தையும் பிடிக்கி தின்னு எனக்கு கோமணத்தோட என்னைய விட்டுட்டு எங்க போச்சு அவன் பசுவது இருக்கிற போல அவன் கூட ஓடி போச்சுடா இங்க என்ன இலவா வந்துருச்சு இல்லாம 3ஆவதா அவன் முழுக்கிட்டு போயிட்டான்டா ஓட்ட வந்துச்சு ரெண்டு பேரும் அழுதா நாய்க்கிறேன் நாய்க்கிறேன் இப்ப வப்பாட்டி ஒன்ட்டு இல்லையா ஒன்ட்டு இல்லையா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எங்களை பிடிச்சு ஊம்புங்க என்னதா வீடெல்லாம் செபத்தார மாத்தி ஏடிச்சு அம்மே வச்சு வீடெல்லாம் மாத்தி கேள்வி வச்சாடு ஒரு சேத்தா யாராரு எங்க பாட்டிய கூட்டி போனாங்களா ஆத்தா நாய்க்கிறேன் நீ ஈடு ஓட்ட மட்டும் கோரு நீ ஈடு ஓட்ட கிட்ட படிக்காது கிழக்கியால படிக்க பொதுமக்களே எல்லாம் தெரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு யாரு வப்பாட்டி வைக்க வப்பாட்டி வச்ச கோமணம் வப்பாட்டி வச்ச கோமணம் தான் எங்களுக்கெல்லாம் மிச்சம் வப்பாட்டி மட்டும் வைக்காதீங்க சரி உள்ள போகும்போது வல்லவன் இருப்பதை கட்டி மறுபடியா போவடியா மட்டு பாஞ்சாலம் குறிச்சு வச்சுக்கோற அரமணை வெள்ளவேட்டு எடுத்து இடுப்புல கட்டா பாய்ப்பல எல்லாருமே அரமணைக்கு போனா வெள்ளவேட்டு இடுப்புல தான் கட்டணும் இன்னைக்கு மட்டும் என்ன மவுஸ் எப்பவும் கட்டுறதா நீ
மகாராஜா ஏய் நாகிரே தாங்கள் பாதத்தின் கூடாரம் நம்ம மங்களமாக வாழ்ந்து இந்த நாகிரியா சும்மா துள்றாரு இல்லைங்க நான் இங்க கும்பிட போட்ட குண்டில எவனோ குத்துறேங்க இல்ல யாரு குத்தல மன அரட்டி மணரட்டி அந்த மன பிராந்தி பிராந்தி இல்லைங்க, அந்த வியாபாரத்துக்கெல்லாம் போறது இல்லைங்க சரி கமலத்தார்களே மகாராஜா. அவரை எதற்காக அழைத்து தெரியுமா தெரிவிக்க வேண்டும் மகாராஜா. நம்முடைய மந்திரி மகன் சிவசுப்பிரமணியனுடைய காது குத்து காதல் விழா திருச்செந்தூர் ஆலயத்தில் வைத்திருக்கிறோம் சரி. இப்பொழுது நாமல் செல்ல வேண்டும் அதற்கு? அதற்காக இரண்டே ஆட்டங்கள் ஆடிவிட்டு சீக்கிரமாக செல்ல வேண்டும் ஆகட்டும் மகாராஜா. சீக்கிரமாக நடக்கணும். மகாராஜா, எங்க ரெண்டு பேத்துக்கு பாட்டி பசுபதி குதி போயிட்டாருங்க. உன் மச்சினை அதே வேலைதானா? திருப்பி அதே வேலை பஞ்சாயத்து இந்த நாகிர்கள் இந்த பஞ்சாயத்தே வருமா ஏங்க, எனக்கு பாட்டி இல்லைன்னா 6 மணிக்கு முன்னாடி தூக்கு போட்டு சேர்த்து நான் மருந்தை குடிச்சிட்டு செத்து போயிருக்கேன் வேணாம் 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 நான் பேசி தர்றேன் எதிரி எனக்கு இப்ப எந்திரிக்க மாட்டேங்குதுங்க. புரிஞ்சு போச்சுங்க எந்திரிக்காட்டி என்ன மேல போறது கூட உருளுவேன். வப்பாட்டிக்கெல்லாம் இவ்வளவு அவசரப்படுறீங்க இல்ல மகாராஜா இந்த பைசல் பண்ணி விடுறீங்க அதே மாதிரி இந்த நாக்கிட்ட வீட்டு வாடகை 3000 வாங்கி கொடுங்க அந்த பைசல் பண்ணி விட்டுருங்க பஞ்சாயத்து வந்துருச்சல்ல என்ன பஞ்சாயத்துக்கு? நீ அதை கேட்குமா மொபைல் வீட்டு வாடகை அந்த வீட்டுக்கு நான் பால் காய்ச்சலுங்க. சரி எதா இருந்தாலும் பேசலாம் எதிரி எங்க போய் நான் பேசி தர்றேன் எங்க போய் பேசுறது? ஏய் தருவாரப்பா 3000 3000 கொடுத்துரு எங்க பாட்டி எங்க இருக்குன்னு சொல்லுங்க. எங்க திருச்செந்தூர் திருச்செந்தூர் ஆமா ஆமா நாகிரே இரண்டு ஆட்டம் படக்கு நாடுங்க திருச்செந்தூர்ல போய் பாத்துக்கலாம் ஆடுங்க தம்பி ஒரே ஆட்டப்பா அப்படியா சரி 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 ஆரம்பிக்கலாமா தம்பி தேவராட்ட சேர்வை ஆட்டம் டகு 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 விடிய விடிய கூட ஆடுவாங்க அவங்க. ஆடல்கள் பாடல்கள் தானாயும் ஆசல வாசலில் அமர்ந்திருக்கிறார். ஏய் நாகிரே ஏய் ஏய் நாகிரே பிடியா ஏப்பா ஆட்டம் நிப்பாட்டுறது உன்னை கேட்டுதான் நிப்பாட்டுறோம்னா வப்பாட்டி போடுறதுல இருந்து அவனுக்கு கண்ணும் தெரியல சரி காதும் நாகிரே கேட்கல. உங்க ஆவேசம் தெரியுது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் உரிமைக்காக தாண்டி பாட்டி இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறதா? தேவராட்டத்தை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் இப்ப சீக்கிரமா போகணும் இப்பொழுது பால் காவடி பன்னீர் காவடி எடுத்து திருச்செந்தூர் ஆரம்பிச்சிடலைங்க கண்பதாக சுழிப்புரை மீது வருகிறேன்